அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். வணக்கம், இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான தம்முடைய பணிகளை மிக கூர்மையா தமிழகத்தினுடைய அரசியல் களம் எவ்வாறு செயல்படுகிறது, எந்த அளவிற்கு எந்தெந்த அரசியல் கட்சியில் அவர்களுடைய தேர்தல் பணியை செய்கிறார்கள் என்பதை உன்னிப்பாக கவனித்து தங்களினுடைய அடியை மெல்ல மெல்ல எடுத்து வைத்துட்டு இருக்கிறாங்க. இல்லை குறிப்பிட்டு சொல்லும் அப்படின்னாக்க, பிறரினுடைய பார்வைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஏதோ கோஷ்டி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமே ஆனால் அது அவர்களுடைய முட்டாள்தனம் தான். ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியிலுமே இந்த அதிகார பிரச்சனை அப்படிங்கிறது வருவது இயல்பு. அதனையும் கடந்து இந்த தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பதில் மிக துல்லியமா திட்டமிட்டு தங்களுடைய செயல்பாடு தொடங்கி இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினர். அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொகுதிகள்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அவர்கள் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திருக்கக்கூடிய வட மாவட்டங்களையும் அதை தவிர்த்து தென் மாவட்டங்களை தங்களுடைய இருப்பை மேலும் பலப்படுத்த வேண்டும், மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக 60 தொகுதிகளை மிக முக்கியமான தொகுதிகளா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களாம். இதுல மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னாக்க, தருமபுரி, சேலம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, விழுப்புரம், வேலூர், அடுத்தது கடலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, அடுத்தது மயிலாடுதுறை போன்ற 15 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களாம். இந்த 15 மாவட்டங்கள்ல 60 தொகுதிகள் செலக்டிவ் கான்ஸ்டிடியூஷன்சியா, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளா 60 தொகுதியில தங்களுடைய பணியை முடக்கி விடுவதற்கான அத்துணை ஏற்பாடுகளுமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இப்ப கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட பேசிட்டு இருக்கக்குள்ள அவர்கள் தரப்புல இருந்து சொன்னது என்ன அப்படின்னாக்க, 25 தொகுதிகள் நாங்க உங்களுக்கு கூட்டணியில தரோம், இந்த 25 தொகுதியில நீங்க எந்த தொகுதி கேட்குறீங்களோ அதையும் நாங்க கொடுக்கறதுக்கு முன் வரோம் சொல்லிட்டு அவங்க சொல்ல, இந்த 60 தொகுதியில இப்ப நம்ம மேற்கொண்டு சொல்லியிருக்கக்கூடிய 15 மாவட்டங்கள்ல வன்னியர்கள் பெருமளவுலையும், வன்னியர்களுக்கு எந்த அளவுல எந்த அரசியல் கட்சி மத்தியில நமக்கு இன்னும் அந்த கூட்டணி வச்சோம் அப்படின்னா அதற்கான ஓட்டு நமக்கு வரும் என்பதை அலசி ஆராய்ந்து அந்தந்த தொகுதிகளை தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சியினர். இதில் குறிப்பிட்ட சில தொகுதிகளை சொல்றாங்க. அதாவது தருமபுரியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி, சேலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி, விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி, நிறைய இருக்குது. ஆனால் அந்த 25ன்னு ஃபில்டர் பண்ணி வரக்குள்ள இந்தந்த தொகுதிகள், விழுப்புரத்தில் 1, கடலூர்ல கண்டிப்பாக 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதின்னு சொல்லிட்டு மொத்தமா 30 தொகுதியை இறுதியா ஃபில்டர் பண்றாங்க. ஒருவேளை கூட்டணியில 25 தான் தருவோம், 25 எங்களுக்கும் போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்திச்சுனாக்க ரொம்ப 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 ஃபில்டர் பண்ணி 60ல இருந்து 30 கொண்டு வராங்க. 30ல இருந்து 25 கொண்டு இந்த 25 தொகுதி, அதாவது கூட்டணிக்குள்ள அவங்க கேட்டாலுமே கூட, இப்போ எய்தர் சம்மோன் ஏதாவது எக்ஸ்ஆர்ஒய் ஒரு பார்ட்டி கேட்குது அப்படின்னாலுமே கூட, இல்லை இந்த தொகுதி எங்களுக்கு அவசியம் வேண்டும், நீங்க இதுக்கு பதில் ஒரு மாற்று தொகுதி எடுத்துக்கோங்க, எங்களுடைய கட்சிக்காரங்க உங்களுக்கு பணி செய்வாங்க என்பது போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்திருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளிவந்திருக்கிறது. அப்படியாக இருக்கக்கூடிய தருணத்துல 25 தொகுதி மிக முக்கியமா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை. இல்ல மிக முக்கியமான தொகுதின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த தொகுதிலாம் உள்வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இறுதியாக கூடிய தருணத்துல அந்த பட்டியலை நாம வெளியிடுவோம். இந்தந்த தொகுதிகளுக்கு ஒவ்வொரு நிர்வாகிகளை நியமனம் செய்து அந்த நிர்வாகிகள் 100 நாட்கள் அங்க தங்க வேண்டும். இன்னும் இப்போ நமக்கு தேர்தலுக்கு ஒரு 5-6 மாதம் தான் இருக்குது. 100 நாள்லாம் கிட்டத்தட்ட 3 மாதம், ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இந்த 3 மாதங்களும் அங்கேயே தங்கி அந்த தொகுதியினுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, கடந்த தேர்தலினுடைய வரலாறு, எந்தெந்த கட்சி போட்டிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்குது, நாம எந்தெந்த தொகுதியில போட்டிட்டு நமக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ல மைனஸா இருக்குது என்பது போன்ற அத்தனை டேட்டாவையும் அத்தனை தரவுகளையும் அந்தந்த பொறுப்பாளர்கள், தேர்தல் பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் தங்களுடைய விரல் நுனியில வைத்திருக்க வேண்டும் என்றும், அது குறித்த அவ்வப்போதைய அறிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட ஒப்படைக்கணும், தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நிர்வாகிகளை களமிறக்கி 100 நாட்கள் அவர்களை தொகுதியிலேயே தங்க வைத்து அதற்கான முன்னேற்பாடுகளையும் அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளையுமே செய்ய இருக்கிறாங்களாம். இன்னும் அதிகபட்சம் டிசம்பர் மாதத்தினுடைய இறுதியில இந்த கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, யார் கூட அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் அதிகபட்சம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் என்பதில்
மாற்று கருத்து கிடையாது. 100% அவங்க பாஜக, அதிமுக போன்ற கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்திப்பார்கள் என்கிற தகவலுமே இணையத்தின் வாயிலாகவும் ஊடகத்தின் வாயிலாகவுமே வெளிவந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் 25 தொகுதி கொடுத்தாங்கன்னா அதுல 25 வெற்றி பெறுவதற்கான அத்துணை முயற்சிகளுமே நாம எடுக்கணும். இந்த தேர்தல் ஒரு வாழ்வா சாவா போராட்டம் தான். ஏன்னா அடுத்து 31, இன்னும் 5 வருஷம், என்ன எப்படி வேணாலும் மாறலாம். அதற்குள்ளாக நம்முடைய பலத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு களமிறங்க இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இன்னும் ஓரிரு மாதங்களுக்குள்ள கூட்டணி உருவாகி அதோடைய இறுதித்தன்மை அதற்கு பின்பாக தேர்தலுடைய பணி என்பது நடக்கவிருக்கிறது. அதுக்குள்ளாக இந்த கோஷ்டி அதெல்லாமே ஒரு நிலைக்கு கொண்டு வரும். அதற்கான முயற்சிகள் 2 தரப்புலையுமே நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் நடப்பது என்னவென்று. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.